பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது சங்கீதம் 34:6. சங்கீதம் 34வது சங்கீதம் 6வது திருவசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். பிரியமானவரே, இந்த திருவசனத்திலே தாவீது அரசன் ஜெப வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஒரு சில ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே நாமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த வசனத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி, கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும், அதிசயங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் அது வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு காத்திருப்போம். முதலாவதாக இந்த சங்கீதக்காரர் அவருடைய வாழ்க்கையில் எளிமையான சிறுமையான அனுபவங்களுக்குள்ளே அநேக முறை கடந்து சென்றார். நீங்கள் சரித்திர பதிவேடுகளை வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அநேக முறை அவர் நெருக்கப்பட்டார், எளிய சூழ்நிலைகளுக்குள்ளே போனார். சங்கீதம் 107 சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 107 கடைசி பகுதியில், கர்த்தர் எளியவனை சிறுமையினின்று விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், தாவீது ராஜாவினுடைய அனுபவத்தில் கர்த்தர் அவரை அநேக முறை அந்த சிறுமைகளிலிருந்து விடுதலை செய்து, எளிய சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை செய்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவரை சங்கீதம் பாட வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். அவர் அதிலே அவர் முகதாட்சண்யம் பார்க்குறவர் அல்ல. The Lord is not the respecter of persons. ஒருவருக்கு இப்படி செய்ய வேண்டும், அவருக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று பாகுபாடு பார்க்குறவர் அல்ல. கர்த்தர் அவர் எல்லாரையும் ஒருபோல நேசிக்கக்கூடியவர். அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பொதுவாக மக்களுடைய சுபாவம், எப்படி நாம் கர்த்தரை அணுக முடியும், இந்த சூழ்நிலையிலே அவர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு அந்த பிரச்சனையை கூட இன்னும் மோசமாக தான் ஆக்குகிறதே ஒழிய, அவர்கள் அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வருவதற்கு அங்கு முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வேதம் பதிவிடுகிறது, ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ணும் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. பாருங்கள், ஏழையாக இருப்பது ஒரு நிலை, அதிலும் வறுமை அவர்களை ஆட்கொள்ளும் போது, துரத்தும் போது ஒரு விதமான கலக்கம் ஏற்படுகிறது. அந்த கலக்கம் சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் பிரதான நோக்கமே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். நாம் ஏழையாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், வறுமையிலே உழன்று கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். காணக்கூடாத அந்த பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த பெயரிலே இறங்கி வந்தார். வந்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து கல்லறையிலே வைக்கப்பட்டு மறுபடி 3ஆம் நாள் மகிமையாய் உயிர் தெழுந்து
மகிமையாய் பரலோகத்திற்கு ஏறி சென்று இன்று அங்கே வீற்றிருக்கிறார். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது ஸ்தோத்திரம், இந்த ஏழையான எளிய சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அதுதான் சுவிசேஷம். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் இந்த ஏழை எளிய தன்மையிலிருந்து விடுவிக்கிறார். ஆனால் அதற்கும் முன்பதாக பிதாவாகிய தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய அந்த பாவ சங்கிலிகளிலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, பாவ சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிறார். பாருங்கள், காணக்கூடாத அந்த தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர். அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவருடைய இரக்கம் தயவு நமக்கு வேண்டும். நாம் நம்மாக அவரிடத்திலே அணுக முடியாது. காரணம், அவர் சொல்லியிருக்கிறார், ஒருவனும் என்னை பார்த்துவிட்டு உயிரோடு இருக்க முடியாது. மனித பிறவிகளாகிய நாம் அவரை பார்த்துவிட்டு உயிரோடு இருக்க முடியாது. காரணம், அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகத்துவமான, அவ்வளவு பரிசுத்தமான, அவ்வளவு நீதியான தேவன். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காண்பித்திருக்கிறபடியினாலே, அவர் நமக்காக இரத்தம் சிந்தி உயிராக நம்மை நேசித்தபடியினாலே, அவர் மூலமாக நாம் அந்த காணக்கூடாத அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு கிருபையை, ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவ கிருபையினாலே நான் அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே என்னுடைய 21வது ஆண்டிலே, 21வது வயதிலே முழுமையாக வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. நான் மாத்திரமல்ல, இந்த பூமியில் பில்லியன்கள் கணக்கில் கர்த்தருடைய அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அது நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ளே இதுவரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே செல்லாமல் இருப்பீர்கள் என்றால், இன்று கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஒரு பாவியான மனுஷி, எனக்கு உங்கள் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நீர் ஒரு மீட்பின் வழியை வைத்திருக்கிறீர். அதன் மூலமாக என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்களை மன்னியும். என் இருதயத்திற்குள்ளே வாரும். நான் உம்முடைய பிள்ளை என்று இப்பொழுதே கேளுங்கள். ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் நீங்கள் உண்மையாக ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தேவனுடைய சொந்த பிள்ளைகள். பாருங்கள், அவர் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் உங்களுக்கு அந்த எளிய ஏழையான தரித்திரமான அந்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு எளிய சூழ்நிலையிலிருந்து தான் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவருடைய ஆரம்ப கட்டம், அவர் ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவராக காணப்பட்டார். ஆனால் அந்த வேளையிலும் அவர் கண்ணும் கருத்துமாக உண்மையாக இருந்தார். கர்த்தரை தேடினார், கர்த்தரை துதித்தார். இந்த ஆடுகளை கொல்ல ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்த பொழுது தைரியமாக அதை போரிட்டு ஜெயித்தார். ஆகவே தேவனுடைய பிரியம் அவர் மேல் வந்தது. பாருங்கள், அவருக்கு அதுக்கு பிறகு வந்த ராஜ மேன்மைகளெல்லாம் அவர் விரும்பி போய் அதில் சேரவில்லை. ஆனால் கர்த்தரே சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தாவீது ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இன்று பூமிக்குரிய நன்மைகளை, சுதந்திரங்களை, ஐஸ்வர்யங்களை என்னுடைய ஊழிய பாதையிலே பார்த்திருக்கிறேன். அது விசுவாச குடும்பத்தாரிலும் சிலர் இருக்கிறார்கள். சிலர் பொதுவான உலக மக்களிலும் சிலர் ஐஸ்வர்யத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டு ஸ்தோத்திரம் தங்களையே கெடுத்து போட்டுக்கொண்டு, தங்களை விற்று போட்டுக்கொண்டு, பணம் வந்தால் எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி நரகத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த ஆவிக்குரிய தரித்திரம் நீங்க வேண்டும். நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனை அறிந்து
அவருடைய சொந்த பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த சிலாக்கியத்தை முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சில காரியங்கள் இருக்கிறது. பொதுவாக இந்த பூமியில் ஏழைகள் எளியவர்கள் என்றால் யாரும் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை மதிப்பை கொடுப்பது கிடையாது. அவர்களை உதாசீனப்படுத்துவார். சில நேரங்களில் பொதுவான உலக வரலாறிலேயே நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் உலக பிரகாரமாகவே சாதனை படைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சிறு பிராயத்தை பார்த்தால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிற எளிய பின்புலத்திலிருந்து வந்திருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் டாக்டர் அப்துல் கலாம், அதே போல் கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு போன்றவர்கள் அவருடைய தொழில் துறையில், அவருடைய வேலை துறையில், பணிகளில் அவர்கள் சாதனையாளர்களாக விளங்கினார்கள். பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு கர்த்தருக்கு முன்பதாக வேலையிலே தொழிலிலே உண்மையாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த காணக்கூடாத இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மைகளுக்குள்ளே வந்தார்கள். ஆனால் இன்று சில நேரங்களிலே மனிதர்கள் தாமாக மேன்மைக்குள்ளே வர வேண்டும், ஒருவனை எப்படினாலும் கெடுத்து திருடி ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி கொலை பாதகங்களுக்கு கூட அஞ்சாதபடிக்கு என்னத்தையாவது செஞ்சு பணக்காரனை ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த விஷயத்தில் கர்த்தருக்கு முன்பதாக சீர்பொருந்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் தொழில் துறைகளில் உண்மை உத்தமமாக இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய அந்த ஜென்ம சுபாவம், பழைய சுபாவம் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் இருக்கிறது, பூமிக்குரிய ஐஸ்வர்யமும் இருக்கிறது. ஆவிக்குரிய மேன்மைகள் சுதந்திரங்களும் இருக்கிறது, பூமிக்குரிய மேன்மைகள் சுதந்திரங்கள், உயரிய நிலைகள், ராஜரீக அந்தஸ்துகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த பூமிக்குரிய மேன்மைகள், உயர்வுகள், ராஜரீக அந்தஸ்துகளும் காணக்கூடாத அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அந்த ஒப்பற்ற அன்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை கொரிந்திய நிருபத்தில் நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவருக்கு என அதை காண்பித்து கொடுத்தார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை. அவைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு தேவனை நேசிக்க பழகுவீர்கள் என்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நேசிக்க பழகுவீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை அவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்கள் வளருவீர்கள் என்றால் அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பூமிக்குரிய மேன்மைகள் அவரே நமக்கு வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றுவார். பாருங்கள், தாவீது ராஜாவினுடைய அனுபவத்தில் அவருக்கு இஸ்ரவேலின் ராஜாவாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுய தரிசனம், சுய லக்கு, சுய குறிக்கோள் சுத்தமாக இல்லை. ஆனால் கர்த்தர் அவரை தேடி சென்று அவரை அந்த பொறுப்புக்கென்று நியமித்தார், அபிஷேகித்தார். அதற்கு தேவையான வரங்களை, திறமைகளை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிறைவையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை அதை நீங்கள் கேட்க ஆவியானவர் உதவி செய்வார். யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாய் குறிப்பிட்டார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி அழகாய் குறிப்பிட்டார். அப்போது நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுவோம் என்றால்
தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த மகிமையான எதிர்காலத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு நேராக நம்முடைய தரிசனங்கள், இலக்குகள், குறிக்கோள்கள் தேவனால் வடிவமைக்கப்பட்டு தேவனாலேயே நடத்தப்பட்டு தேவனாலேயே அது நிறைவேறும். அதில் பூமிக்குரிய நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 2 குறிப்பிட்ட சபைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட சபை ஒரு ஊரில் இருக்குது. அந்த ஊரில் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள், அப்பொழுது இருந்த தவறான ஆன்மீகவாதிகள் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் வேலை ஸ்தலத்திலே, தொழில் ஸ்தலங்களிலே, பொதுவான தலங்களிலே நொறுக்கப்பட்டு மிகவும் ஏழை நிலைமைக்கு போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். அந்த சபையாரை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீ ஐஸ்வர்யவான் என்று குறிப்பிடுகிறார். நீ ஐஸ்வர்யவான் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் நியாயமாய் உழைத்து நியாயமாய் வேலை செய்து இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஐஸ்வர்யம் என்பது என்னுடைய வீட்டிலே ஒரு பணம் தங்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். அதே நேரம் பின்னால் இன்னொரு சபைக்கு ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் வாசித்து பாருங்கள், அது லவோதிக்கேயா சபை. ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எல்லாம் இருக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஸ்தோத்திரம், ஆனால் நீ உண்மையான பொன்னை, உண்மையான கலிக்கத்தை, உண்மையான வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கி கொள் என்று குறிப்பிடுகிறார். அப்போது அவங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகள் இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் இன்னும் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கி விசுவாசிகளாக இருந்து கொண்டு நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் பூமிக்குரிய நன்மைகளை கொஞ்சம் பெற்றுக்கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டு மற்றவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டு உபத்திரவப்படுத்தி கொண்டு மட்டம் தட்டி சிறுமைப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறாய், ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யம் அல்ல. உண்மையான பொன் 2ஐயும் குறிக்கிறது. ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தபடியாக உண்மையான வெண் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கலிக்கம் என்பது சில வேதாகம மொழிபெயர்ப்பிலே கண்ணாடி என்றும் சொல்லப்படுகிறது, சில மொழிபெயர்ப்புகளிலே களிம்பு என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய பார்வை கர்த்தருடைய வெளிச்சத்தினால் சீர் செய்யப்பட வேண்டியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 2 விதத்திலையுமே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் உள்ள அந்த 2 சபைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், சிமர்னா சபையில் அவர்கள் மிகுந்த நெருக்கடிகளுக்குள்ளே இருந்தார். நம்ம சிஎஸ்ஐ மற்றும் சீர்திருத்த சபையின் வேதாகமத்தில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் நீ ஐஸ்வர்யவான் அப்படின்னு ஆண்டவர் அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அதே நேரத்தில் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவேளை நாம் அந்த தரித்திரமான சூழ்நிலைகளிலே போய்கொண்டே இருக்கலாம். நம்முடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, நம்முடைய பொசஷன் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த தரித்திரம் எதனால் வருகிறது? அது ஒருவேளை தேச சூழ்நிலைகளின் நிமித்தம் வரலாம், சர்வதேச சூழ்நிலைகளின் நிமித்தம் வரலாம், அல்லது நீங்கள் குடியிருக்கிற பட்டணம் கிராமத்தின் நிமித்தம் வரலாம். ஆனால் நீங்கள் அந்த சிமர்னா சபையைப் போல கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதிலே நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை அவர் மாற்றக்கூடியவராக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் மகிமையின் தேவனாக இருந்து கொண்டே இருக்கிறார். இன்று பூமிக்குரிய நன்மைகள் மேன்மைகளை நாம தேடக்கூடாது. ஒரு முறை வேதத்திலே வாசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்தார். யோவான் 7வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறிப்பிட்டு சொல்லுகிறார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன். பிதா என்ன செய்க காண்புகிறேனோ அதைத்தான் நானும் செய்கிறேன். அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் குமாரனை மகிமைப்படுத்துகிறார் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில் அவர் எல்லாரையும் ரட்சிக்கிறவராக வந்தார். அவர் அந்த 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனுக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் முதல் வருகையில் அவர் அந்த நியாய தீர்ப்பை அவர் அதை செயல்படுத்துகிறது பொதுவாக இல்லை. அதே நேரத்தில் அவர் நான் நியாயம் செய்வேன் என்றால் அது உண்மையின்படி நீதியின்படி இருக்கும் என்று இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். அதில் பிதாவாகிய தேவனை அறிமுகப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் நீதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி என்று குறிப்பிடுகிறார். யோவான் 7வது அதிகாரத்தில் வாசித்துப்பார். இன்று பூமிக்குரிய நன்மைகளையும் நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். சங்கீதம் 75 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். அதே நேரத்தில் பூமிக்குரிய நன்மைகளை மேன்மைகளை நாம தேடும்போது அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் அப்படி குறிப்பிடுகிறது. உங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகளின் நிமித்தம்தான் உங்களுக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள் வருகிறது என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். இன்று கர்த்தருடைய சபையிலும் நாம் அதை நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். குடும்பங்களில் அதை நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளிலே நாம் அதை நிதானிக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிதாவாகிய தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அவருடைய நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பூமிக்குரிய நன்மைகள் நமக்கு வேண்டுமா? ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த நீதியை ஆண்டவர் கிருபையாய் கிஃப்டாக கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவரை பெற்று ஆவியானவர் காண்பிக்கிற வழியிலே கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமாக, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எளிய சூழ்நிலைகளை, ஏழ்மையான சூழ்நிலைகளை, சரித்திரமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இன்றைக்கி சில பேர் நூதன பிரசங்கிமார் சொல்லுவாங்க, பரலோகத்தை மட்டும்தான் தேடணும், பூமிக்குரிய நன்மைகளை தேடக்கூடாது என்று. பூமிக்குரிய நன்மைகளை நாம தேடக்கூடாது. அதே நேரம் நீதிமொழிகளிலே வேதம் சொல்கிறது, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயவை பெறுவான். தேவ தயவு நம்மை குணமாக்கும்படி ஏவுகிறது. அந்த குணமாகுதலிலே கர்த்தருடைய நீதிக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, நீதிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் நன்மையும் மகிமையும் கொடுப்பார். சங்கீதம் 84:11 அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் இந்த பூமிக்குரிய கனத்தை, மகிமையை அவர் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிகவும் அருமையான ஒரு விஷயம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாட்டிலேயே நாம் அதை புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அவர் பிறக்கும்போது ஒரு எளிய பின்னணியிலே அவர் பிறந்தார். அவர்கள் பெத்லகேமுக்கு அவருடைய பெற்றோர் வந்தபோது அந்த மரியாள் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சத்திரத்தில் இடமில்லை. அப்போ அவங்க எந்த இடத்துல வச்சு அவங்க பெற்றெடுத்தாங்கன்னு கூட பைபிளில் போடலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் பெற்றெடுத்து
சத்திரத்தில் முன்னணையில் ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய உணவு தொட்டியிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். பாருங்கள், அவர் பிறக்கும்போதே அந்த எளிய சூழ்நிலையை, பற்றாக்குறையின் சூழ்நிலையை, சரித்திரத்தின் சூழ்நிலையை, போதுமான வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை அனுபவித்தார். ஆனாலும் அவருக்கு நடக்க வேண்டியது நடந்து கொண்டு தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவர் பிறந்து ஒரு சில பேர் மணித்துளிகள் என்று சொல்கிறார், சில பேர் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த 3 சாஸ்திரிகளும் தேடி வருகிறார்கள். பாருங்கள், அவர்கள் குறுநில மன்னர்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் பொன்னையும் வெள்ளை போளத்தையும் தூப வர்க்கத்தையும், பாருங்கள், அது அரசர்களுக்கு மரியாதைக்காக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். பிறக்கும் போதும் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார். அதே போல் சிலுவையில் மரிக்கும் போதும் மரித்த பிறகு அவர் ஐஸ்வர்யவானோடு இருந்தார் என்று வேதம் பதிவிடுகிறது. ஆனால் சிலுவையிலே அவர் தரித்திரராக தொங்கிக் கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, அதன் மூலமாக நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் சிலுவையிலே தரித்திரத்தை அனுபவித்திருக்கிறபடியினால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் பூமிக்குரிய ஐஸ்வர்யமும் பூமிக்குரிய மேன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது அவருடைய நீதியின் கரத்தினால், நீதியின் சூரியனாகிய அவரால், நீதிபரராகிய அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தாவீது, இந்த நம்ம ஆரம்பத்தில் பார்த்த தலைப்பு வசனத்தில், இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இன்று ஒருவேளை கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக வைத்திருந்தாலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட பழக வேண்டும். இந்த தாவீது ராஜா தன்னை ஏழை என்று தாழ்த்துகிறார். ஏழை என்று தாழ்த்துவது எப்படிப்பட்ட அனுபவம் என்றால், மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit. ஆவியிலே கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். அந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக அந்த ஒரு எளிய சூழ்நிலையில் இருக்கும்போது மற்றவர்கள் நடுவிலும் ஒரு மனத்தாழ்மையோடு நம்ம நடந்து கொள்கிறோம், சாந்தத்தோடு நடந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த தாவீது ராஜாவினுடைய ஜெப வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தார். அதனுடைய ரகசியம் என்ன? அவர் தன்னை ஏழை என்று தாழ்த்தினார். பாருங்கள், சங்கீதம் 34:6 அழகாக சொல்லுகிறார், ஏழையினுடைய ஜெபத்துக்கு அந்த எல்லா இக்கட்டுகளிலுமிருந்தும் கர்த்தர் அந்த எளிய ஜெபத்தை கேட்டு விடுவிக்கிறார். இது மறந்து விடக்கூடாது. நோட் த பாயிண்ட். எந்த இக்கட்டுகளும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 72:4 என்று நினைக்கிறேன், கர்த்தர் ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோர்களாக இருந்து கொண்டு இருக்கலாம். இன்னும் உங்கள் பிள்ளைகள் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வரவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார். பாருங்கள், தாவீதும் ஒரு எளிய ஏழை பின்னணியத்திலிருந்து வந்தவர். கர்த்தர் தாவீதையும் ரட்சித்தார், தாவீதினுடைய பிள்ளைகளிலும் அநேகரை ரட்சித்தார். முக்கியமாக சாலமோனை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அவரும் ஒரு எளிய பின்னணியிலிருந்து தான் வந்தார். அவருடைய தாயார் பத்சேபாள் ஒரு சாதாரண பெண். வேதாகமத்தின்படி பார்க்கும்போது அவருடைய முதற் கணவர் ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்தார், ஒரு எளிய பின்னணியிலே இருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த பத்சேபாளின் மகனை ரட்சித்து, ஸ்தோத்திரம், அந்த ஏழையின் பிள்ளையை ரட்சித்தது மாத்திரமல்ல, ஆரம்ப கட்டத்தில் அந்த சாலமனுடைய ஜெபங்களெல்லாம் வேதத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு மகிமையான பதிலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த சாலமன் இந்த ஏழை என்கின்ற அந்த பதத்திலே வருகிற இன்னும் சில ரகசியங்களை நீதிமொழிகளில் எழுதி வைத்திருக்கிறார். ஏழை தன்னை முற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். இன்று
கர்த்தருக்கு முன்பதாக ஏதோ ஒரு பெயருக்கு ஒன்று அர்ப்பணித்து விட்டு நான் அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாம் தனக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். தங்களுக்கென்று ரிசர்வேஷன் வைத்திருப்பார்கள். தங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். சாலமன் ராஜா ஆரம்ப நாட்களில் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்தார். செவி கொடுத்தது மாத்திரமல்ல, அதனுடைய நிறைவேறுதலையும் பெற்றுக்கொண்டார். பாருங்கள், அதே நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஏழையின் பலன் அதிகமாக விளையும், கர்த்தர் நல்ல பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வறுமையில் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வறுமைனா என்னதுன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்காது தான் ஆவிக்குரிய வறுமை. ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளாமல் ஸ்தோத்திரம் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ஸ் செரிமோனியல் காரியங்களில் திருப்தி அடைஞ்சு கொண்டு நான் பெற்றுட்டேன்னு சொல்லிக்கிட்டு சில நேரம் கொஞ்சம் பெற்றிருக்கலாம். சில பேர் ஒன்றும் பெறாமையே வேஷம் போட்டு கடைசி வரைக்கும் சீன் போட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உயர்த்துவார், பூமிக்குரிய பிரகாரமாகவும் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற மேன்மைகளை அவர் வெளிப்படுத்தி அதில் மேன்மையை கொடுப்பார். பாருங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்று நாம் இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களிலே சண்டைக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் இன்று கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சில நேரங்களில் ப்ரொமோஷனல் மெசேஜஸ் கேட்டோம்னா பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் ஆகா ஓகோ அப்படின்னு வளர்க்குறாங்க. நீ டாக்டர் ஆகணும், நீ அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போகிறதுல நல்ல விஷயமா இருக்குது, ஸ்தோத்திரம். ஆனால் அதுலேயும் சுய இச்சைக்கு ஏற்ற விதத்தில் போய் கடைசியில் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா மேன்மையை தானாக தேடுகிறார்கள், கர்த்தர் விரும்புகிறபடி தேடுகிறதல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறபடி தேடுனா அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும். இல்லை என்றால் பூமிக்குரிய நன்மை கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் அந்த பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையாக காணப்படும், திருப்தி இல்லாததாக காணப்படும். நீதிக்குட்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை செழிக்கும். பிரியமானவர்களே, தாவீது ராஜா சாலமன் ராஜா 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய மேன்மைகளும் இருந்தது, பூமிக்குரிய மேன்மைகளும் இருந்தது, ராஜரீக அந்தஸ்தும் இருந்தது. அவர்கள் வாழ்க்கையில் ஊழியங்களும் நிறைவேறிற்று. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையாக தேவனுக்கு முன்னாடி காணப்படுகிறது. பாருங்கள், சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் வாசித்து பாருங்கள். அவர்கள் ஏழை எளியவர்கள் என்று தன்னை தாழ்த்தினார்கள், கர்த்தர் அவர்களை உயர்த்தி கொண்டே இருந்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? சுய திருப்தி அடைந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு உரிய ஒரு ஐஸ்வர்யம் காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் இன்றைய கிறிஸ்துவுக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள். இயேசுவானவர் ஐஸ்வர்யவான்களையும் நேசிக்கிறார். சகைவை நேசித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவாவை நேசித்தார். சகைவினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பித்தது. நோவாவினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் மகிமையாய் நிறைவேற்றி ஸ்தோத்திரம், அவர் முழு பூமியிலையும் கர்த்தர் அவரை ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக மாற்றினார். இன்று உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை கொடுங்க, இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக என்னை ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய காரியங்களிலும் நான் எங்கேயாவது போய் லாக்காகாதபடிக்கு, சிறைப்பட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் இந்த நாளிலும் என்னோடு பேசினதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துகிறார். அப்படி ஒரு சிலர் சிறையிருப்புகளுக்குள்ளே, வெளியே சொல்ல முடியாத வேதனைகளுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். இந்த கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும்.
வேதாகமத்தை குறித்ததான ஒரு தெளிவு உண்டாகட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கிறதிலே, உம்முடைய நீதியை புரிந்து கொள்ளுகிறதிலே ஒரு மன தெளிவை கொடுப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்னபடியா ஆண்டவர், இந்த நாளிலும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய நன்மைகள், மேன்மைகள், மகிமையான காரியங்கள் உம்முடைய திட்டப்படி உம்முடைய கரத்தினால் வரட்டும், வாய்க்கட்டும், அதிசயமாய் வாய்க்கட்டும், பெருகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னபடியாக, சாலமன் ஆண்டவரே பிரசங்கி சொன்னபடியாக, ஏழையின் வயல் அதிகமாக விளையும் என்று சொன்னபடியா, அவன் தன்னை முற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறான் என்று சொன்னபடியா, ஏழையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொன்னபடி, ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிறார் என்று சொன்னபடி, தேவனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சந்ததிகள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய ஜெபங்களுக்கு பரலோகத்தின் தேவன் மகிமையான பூரணமான பலன்களை கொடுத்து, பதில்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இரத்தம் தெளிக்கப்படட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சிலரை ஆவியானவர் விடுவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்ட நிறைவேறுதலுக்குள்ளே உங்களை இன்னும் அர்ப்பணியுங்கள். அவருடைய வார்த்தையின் நிறைவேறுதலுக்குள்ளே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை 4 பகுதிகளிலும் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிலரை ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். அந்த எச்சரிப்பை உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் எழுதி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கும்போது சகைவை போல, நோவாவை போல கர்த்தருக்கு பிரியமாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை விட்டு வலது இடது பக்கம் விலகாதீர்கள். சுய புத்தி, சுய இஷ்டம், சுய இச்சை, சுய ராஜ்யம் என்று ஓடாதீர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே அதிலும் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே இருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இன்று முதல் உங்கள் எல்லைகளில் கர்த்தரால் உண்டாகிற சமாதானம், கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாத செழிப்பை, காரிய சித்தியை பார்ப்பீர்கள். கர்த்தர் கொடுக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். உடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களிலே கிருபையுள்ள வார்த்தைகளுக்குள்ளே ஒப்புக்கொள்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.